நீ சொத்து வரியை ஏற்றி விட்டுட்ட, நான் வாடகைக்கு வீட்டில் குடியிருக்கேன், அவன் அந்த வீட்டு உரிமையாளர் வந்து அவன் காசுல இருந்து கட்டுவானா, என் வாடகை உயர்த்தி அந்த வரியை கட்டுவானா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லு. நீ வாழவே முடியாத அளவுக்கு எல்லா பொருளின் விலையும் ஏற்றி விட்டுவிட்டு 1000 ரூபாய் கொடுக்குறேன், 1000 ரூபாய் கொடுக்குறேன். ஒரு அம்மாவையெல்லாம் பேச விடுறாங்க. அந்த 1000 ரூபாய் வச்சு நான் வந்து 2 ஆடு வாங்கினேன், இன்னைக்கு 400 ஆடுகளா பெருகி இருக்குது, நான் 2 பசுமாடு வாங்கி விட்டுருக்கேன். 1000 ரூபாய்க்கு பசுமாடு வாங்கிருவீங்களா? ஏன்னா சொல்றவன் பைத்தியக்காரன், பக்கத்தில் உட்காந்துருக்கேன் பைத்தியக்காரன், கேடு கெடுக்கவும் பைத்தியக்காரன் நினைச்சுக்கிட்டு என்ன இப்படி? ஏங்க என்ன ஒரு அளவு இல்லையா? பொய் சொல்ல வேண்டியதான். அதுக்காக பொய்யவே புலமை மாதிரி பாடப்படாது. என்னடா பெண் உரிமை, கல்வி, அந்த கல்வி உரிமை, அடிமைத்தனத்திலிருந்து மீளுங்கிறதுக்காக பெரியார் போராடுறாரு. எந்த ஒரு அரசியல் ஆதாயத்துக்கு அவர் போராடல. ஆனா நீங்க ஒவ்வொருத்தருமே வந்து பெரியார் வந்து விமர்சிக்கிறீங்க. நீங்க ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக பேசுறீங்க. பெண்ணுரிமை கல்விக்கு போராடினார்னு சொல்ற உங்களை நினைச்சு நான் ரொம்ப பரிதாபப்படுறேன். இது இடம் இல்ல, சாயந்தரம் வாங்க. என்ன போராடினாருங்க அதுக்கு கூட்டம் வச்சிருக்கோம். மக்கள் அரசு .comனு ஒரு இது இருக்கு, அதை போய் தட்டி படிங்க. எப்படி ஆட்சி செய்வேன்னு கொடுத்துருக்கேன். ஒருங்க நான் போட்டு காட்டுறேன் எப்படி ஆட்சி செய்வேன். இப்ப செவிலியர் பல மாவட்டங்களில் போராட்டம் பண்ணிட்டு வராங்க. இது வந்து ஜெயலலிதா சுப்பிரமணியம் சொல்லியிருக்காரு. போராட்டங்கள் ஆனால் அமைதியான சொல்லியிருக்காங்க. அதுக்கான முடிவை சொல்லலை. இவங்க தான் கொரோனா நேரத்தில் கூடுதலாக பணிக்கு எடுத்தாங்க. பிள்ளைகளை எடுத்துட்டு நாங்கள் பணி நிரந்தரம் செய்கிறேன்னாங்க. கொரோனா நேரத்தில் மருத்துவர்களும் செவிலியர்களும் கடவுள் போலவும் தேவதை போலவும் தெரிஞ்சாங்க. இப்போ அது தேவையில்லாதவங்களா தெரியுறாங்க. இவங்க சொன்னதை நாங்கள் வந்தால் பணி நிரந்தரம் செய்வோம்னு இவங்க சொன்னது தான். வென்று வந்த பிறகு அதை வெற்றி சொல்லாக்கி தூக்கி போட்டு வீதியில் போட்டுட்டாங்க. செவிலியர் மட்டும் இல்லை, மருத்துவர் போராடுறாங்க, ஆசிரியர் பெருமக்கள் போராடுறாங்க, பணி நிரந்தரத்துக்கு பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரத்துக்கு போராடுறாங்க, பணி தேர்வு செஞ்சுட்டு பணி நியமிங்கன்னு சொல்லி போராடுறாங்க. போக்குவரத்து தொழிலாளர்கள் மறுபடியும் ஆசிரியர் பெருமக்கள் அரசு பணியாளர்கள் பழைய ஓய்வு திட்டத்துக்கு போராடுறாங்க. நாடே போராட்ட களமா இருக்கு. ஆனாலும் அதிகாரத்தில் உட்கார்ந்துக்கிட்டு நாங்கள் நல்ல ஆட்சி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றத நீங்க தினம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு தேர்தல் வரும்போது எல்லாமே தூய சக்தி ஆயிரும். சலவைக்கு போட்டு வாங்கிட்டீங்கன்னா, வெளுக்கு போட்டு வாங்கினீங்கன்னா தூய சக்தி தீய சக்தி. அதில் உங்களுக்கு தெரியாதா அதுல யாரு தீமை? தீமைனா எது தீமைன்னு சொல்லணும். எதனால இது தீய சக்தி, எதனால தீய சக்தி? அது என் தம்பிக்கு இப்பதான் தெரிய வருதுங்கிறத நினைக்கும் போது வியப்பாரு. அவரே 21 போட்டு போட்டேங்கிறார். சொல்றாருல, என் ஓட்டையும் உங்க ஓட்டையும் வாங்கி நம்மளை ஏமாத்திட்டாங்க. அப்ப தெரியலையா தீய சக்தி? அம்மா ஜெயலலிதா சொன்னாங்க, ஐயா எம்ஜிஆர் சொன்னாங்கன்னா அவங்க அப்பவே சொல்லிட்டாங்க. அது ஏன் இப்பதான் அவருக்கு நினைவுக்கு வருது? இவர் வாக்கு செலுத்தும் போது ஏன் வரல? யார் ஓட்டையும் யாரும் எடுத்து போங்க. அண்ணன் சொல்ற